ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம கங்காவும் நம்ம காவேரி ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. டேய் பேசுகிறதே ஒரு 2 நாள் எபிசோடாக ஓட்டிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேசினது இப்போ இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அக்கா வந்தாங்கச்சோ நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு சூர்யாவும் அதாவது கங்காவோட ஹஸ்பண்டும் வெளியே நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ட்ரி ஆகிட்டாங்க. எப்பா அவங்க ஒரு வழியாக உங்கள் மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கப்பா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வழியாக மறுபடியும் சமைச்சு வைக்க சாப்பிட்றது என்னையா நடக்குதுங்க, சமைக்கிறதும் சாப்பிட்றதும் இதே வேலையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அக்கா வந்து அங்கே பாசமலையை போலியே அதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன விஜய் தாங்கன்னு தகராறு அப்படி வச்சிருக்காரு இப்படி வச்சிருக்காருன்னு சொல்ல இதை வந்து விஜய் கேட்டு மனசுக்குள்ள ஆஹா நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாளேன்னு நினைக்கிறாங்க. அப்போல்லாம் நினைக்காங்க தம்பி உள்ள ஒரு இக்கு வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க, அது உங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு சரி தூங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து விஜய் ரூமுக்கு வர என்ன இங்கே வர தனியாக ஒரு ரூம் இருக்குல்ல அங்கே போய் படுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே தம்பி பாவம் சருக்கு நீங்கள் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தாங்க சொல்லிட்டு முக்கால்வாசி பேர் தெரியுறாங்க. அதில் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் பயத்தை காமிக்கப்பட்டுக்கிறாங்க. அந்த ஒரு ரகத்தில் எல்லாரும் இருக்காங்க. இது இப்படி இந்த ஒரு சூழ்நிலையை எல்லாருமே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதில் நானும் ஒருத்தி. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம நிவீனை காமிக்கிறாங்க. நிவீன் வந்து மறுநாள் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்க நம்ம அதாவது யமுனா வராங்க. யமுனா வந்தோடனே யமுனாட்ட பேசவே இல்லை, மூஞ்சில் அடித்த மாதிரி போயிட்டாங்க. நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. பாப்பா உன் மனசில் இருக்க லவ் வெளியே சொல்லுப்பா, அப்போ தான்ப்பா அவருக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார், ஏன்னா உன் அக்காவோட லவ்வர்ப்பா கொஞ்சமாக புரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் ஏற்றுக்கவே மாட்டாரான்னு நினச்சி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா தனியாக ரூமில் உழவாயிட்டு இருக்க கடைசியில் பார்த்தா ஆத்தா சாமி இவ என்ன செய்ய காத்திருக்காளோ, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வேண்டாத தெய்வத்தை வேண்டிகிட்டு இருக்காரு. வேண்டிட்டு சரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கால் எடுத்து வைக்க இவன் என்ன பொலைட்டாக பேசுகிறா திடீர்னு, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.